அவரைக்காய் வெஜிடபிள், அதாவது காய்கறி எப்படி பண்ணுறதுன்றது இன்றைக்கி பார்ப்போம். அவரைக்காய் ஒரு 1/2 கிலோவை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. பட்டாணியை அவரைக்காவோட நல்லா ஜெல் ஆகும். அதனால் பட்டாணியும் ஒரு 1/4 கிலோ இது மாதிரி உரிச்சிட்டு, பட்டாணியும் அவரைக்காயும் ஒரு குக்கரில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி அது நல்லா நிலை இது மாதிரி பொரியிற மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாதிரி சூடாகிடும். அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பு, அதுக்கு மேலே காஞ்ச மிளகாய் ஒன்று இது மாதிரி கட் பண்ணி போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் போடலாம். அதுக்கு மேலே நீங்கள் முதல்ல இது நல்லா இது மாதிரி எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கு அப்புறம் வேக வச்ச காய்கறி அதை வானலியில் போட்டு வேக வச்ச காய்கறியை போட்டு இது நல்லா இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நல்லா சூடாகிட்டே இருந்தது. இப்போ அதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி, 1/2 ஸ்பூன் பூண்டு போட்டு திருப்பி நல்லா கலரிடணும். எவ்வளோ கூட கலர்றமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரே 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு வாசனைக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு காய்கறியோட வாசம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலையை உடைச்சிட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணி ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவையான காய்கறி ரெடி.